உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிடர் மதுரை கார்மிகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை நமது ஜோதிட பூமி சேனல் வழியாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நாம் காண இருப்பது ராகு கேது பயிற்சி. இந்த 2025ஆம் ஆண்டிலே வரக்கூடிய ராகு கேது பயிற்சி என்பது கொஞ்சம் முக்கியமானதாக கருதப்படுகிறது. அது தமிழ் வருடம் விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 13ஆம் நாள் 26ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025 மாலை 4:28 இந்த ராகு கேது பயிற்சி என்பது நடைபெற இருக்கிறது. அந்த நேரங்களிலே அனைத்து ஸ்தலங்களிலும் உள்ள நவகிரகங்களிலே ராகு கேதுகளுக்கு சிறப்பான பூஜைகள் செய்யப்படும். அதேபோல் ராகு கேது ஸ்தலங்களிலே மிகுந்த விமர்சையாக அந்த பயிற்சி விழா கொண்டாடுவார்கள். அந்த நேரங்களிலே நீங்கள் அந்த ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடுகளை செய்து வந்தால் இந்த ராகு கேதுனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் சரி, ராகு கேதுனால் அனைத்து ராசிகளுக்கும் வரக்கூடிய சில பிரச்சனைகளும் சரி, நிச்சயமாக உங்களுக்கு முக்கால்வாசி அளவிற்கு உங்களுக்கு பிரச்சனைகளை குறைத்து கொண்டு சிறிய பிரச்சனைகளை கொடுத்து உங்களை வழிநடத்தி விடுவார்கள். அதேபோல் நன்மைகள் என்ற வகையிலே முழுமையாக உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கையிலே மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக செய்து கொடுப்பார்கள். அதனால் இந்த ராகு கேது பயிற்சி என்பது, இந்த முறை நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி என்பது மிக முக்கியமானது. காரணம், ராகு சனி பகவானுடைய வீட்டுக்கு வருகிறார், கேது பகவான் சிம்ம ராசிக்கு செல்கிறார். ராகு கும்பத்திற்கும் கேது சிம்மத்திற்கும் நடைபெறக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சி என்பது இப்பொழுது உள்ள காலகட்டங்களிலே மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதனால் இந்த ராகு கேது பயிற்சியை நீங்கள் கவனமாக கேட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய நற்பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல் ஏதேனும் பிரச்சனைகள் இருப்பின் அதை சொல்லும் பொழுது நீங்கள் காது கொடுத்து கேட்டு அதை கண்டிப்பாக புரிந்து அதற்கு தக்கவாறு நடக்க வேண்டும். இவர்களுக்கு இந்த ஜோசியர்களுக்கெல்லாம் வேறு வேலையில் இதே சொல்லிகிட்டே இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்களை முன்னெச்சரிக்கை செய்து வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கடமை. அதனால் கண்டிப்பாக உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் முக்கியமாக நான் இருக்கிறேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் கேட்டு அறிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டு இப்பொழுது நமது அனைத்து ராசியினருக்கும் உள்ள இந்த ராகு கேது பயிற்சியினுடைய பலன்களை காணலாம். மீனராசி நண்பர்களுக்கு இப்பொழுது நடந்திருக்கிற ராகு கேது பயிற்சியினுடைய விசேஷமான பலன்களை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். பொதுவாக மீனராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான். அந்த குரு பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே அமர்ந்து வந்தார். இப்பொழுது 4ஆம் இடத்திற்கு மே மாதம் 11ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். மே மாதம் 11ஆம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசிக்கு பயிற்சியான குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார். அதேபோல் ராசிக்கு 10ஆம் இடமான தொழிற்சாணத்தையும் பார்க்கிறார். ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்கள் ஆயுள் ஸ்தானத்தையும் பார்க்கிறார். உங்கள் ராசிநாதன் மிகுந்த ஒரு வலிமையடையக்கூடிய சூழ்நிலையில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார். 3ஆம் இடத்தில் அமர்ந்த குரு உங்களுக்கு அந்த அளவிற்கு ஒரு நன்மை செய்யாமல் போனாலும் கூட இனிமேல் வருகின்ற காலங்கள் உங்களுக்கு அதிக நன்மைகள் பார்வையின் மூலியமாக செய்ய போகின்றார். காரணம், ராகு பகவான் இப்பொழுது உங்கள் ராசியிலிருந்து கீழிறங்கி குருவினுடைய நட்சத்திர காலிலேயே 12ஆம் இடத்தில் அமர்கின்றார். அங்கே 12ஆம் இடத்திலே சனி பகவான் ஆட்சி பலம் அடைந்து அமர்ந்திருக்கின்றார். ஒரு ஆட்சி பலம் பெற்ற கிரகத்தோடு ராகு என்ற கிரகம் உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திர காலோடு சென்று அங்கு அமர்வது என்பது ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வு. அதேபோல் ராசிக்கு 7ஆம் இடத்திலே அமர்ந்த கேது ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு வருவது என்பதும் நன்மையான ஒரு விஷயம். ஏனென்றால் ராசிக்கு 7ஆம் இடத்திலே வந்த கேது களத்திர தோஷத்தை ஏற்படுத்தி வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் திருமண தடையை ஏற்படுத்தி வைத்திருந்தார். இப்பொழுது அந்த திருமண தடை அந்த மீனராசியை சேர்ந்த
ஆண் பெண்களுக்கு விலகுகிறது. அதனால் திருமண தோஷம் விலகி இப்பொழுது திருமணம் நிச்சயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கின்றது. அதேபோல் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் தடைப்பட்டு அதை நாம் சந்தித்து அதை சமாளித்து நீங்கள் வெளியிலே வந்து அந்த காரியத்தை செய்து கொண்டிருந்திருப்பீர்கள். அந்த தடையெல்லாம் இப்பொழுது உடைந்து ஒரு சுபிட்சமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நீங்கள் செல்கின்ற இடங்களெல்லாம் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது உருவாகி இருக்கின்றது. உங்கள் வீட்டில் இருந்த ஒரு சர்ப்ப கிரகமானது வெளியேறி உங்கள் வீட்டை இப்பொழுது ஒரு பசும் சோலையாக மாற்றிவிட்டது. அதனால் இப்பொழுது உங்களுக்கு உங்களது இல்லறம் சுபிட்சம் அடைந்திருக்கின்றது. உங்கள் மனதிலே சந்தோஷம் ஏற்பட்டிருக்கின்றது. மனது தெளிவாக இருந்தாலே நாம் எடுக்கின்ற முடிவுகள் மிக தெளிவாக இருக்கும் என்பது விதி. குழப்பமான ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருந்து வந்தால் நீங்கள் எடுக்கின்ற முடிவும் தவறான முடிவாகத்தான் அது இருக்கும். அப்படி நீங்கள் தவறான முடிவுகளால் நீங்கள் ஏற்பட்ட விளைவுகளை நீங்கள் சந்தித்து வந்திருக்கின்றீர்கள். அவையெல்லாம் இப்பொழுது முடிவுக்கு வந்துவிட்டது. ராகுகேது பயிற்சி என்பது இந்த மீனராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க வேண்டிய பல விஷயங்கள் தடைபட்டு மீண்டும் அது தானாகவே நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கின்றது. நீங்கள் எதை செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி சில காரியங்கள் தானாக நடக்கும். குறிப்பாக திருமணத்திற்காக காத்திருக்கின்ற ஒரு வாலிப பெண்ணோ வாலிப இளைஞனோ ஒரு வரன் வீட்டில் இருக்கின்ற மாப்பிள்ளையை தேடி கண்டிப்பாக வரும். ஆனால் யாருமே கண்டுகொள்ளாமல் இவ்வளவு நாட்கள் இருந்திருப்பார்கள். இனி அந்த தடைகள் விலகி உங்களுக்கு தானாக வரன்கள் வந்து சேர்ந்துவிடும். அதுபோலத்தான் அனைத்து விஷயங்களிலுமே நீங்கள் தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்று ரொம்ப முயற்சிகளை எடுத்து முன்னேறி சென்று கொண்டிருந்திருப்பீர்கள். ஆனால் உதவி செய்கிறேன் என்ற பெயரிலே உங்களுக்கு ஒத்துழைப்பாக வந்து கொண்டிருந்தவர்கள் திடீரென்று என்னால் முடியாது என்று சென்று விடுவார்கள். அந்த தொழிலை ஆரம்பிக்க முடியாமல் தடைப்பட்டு நின்றுவிடும். ஏதேனும் ஒரு நல்ல காரியத்திற்காக பண உதவி கேட்டிருப்பீர்கள். கடைசி நிமிடம் வரை உங்களுக்கு உறுதி தந்த அந்த நபர் கடைசி நிமிடத்திலே உங்களை விட்டு சென்றிருப்பார். என்னால் முடியாது என்ற சூழ்நிலையிலே இப்படியெல்லாம் இந்த கிரகம் உங்களை நடத்தி வந்திருக்கும். அந்த நேரத்திலே நீங்கள் அடைந்த மன உளைச்சலுக்கும் மன வலிக்கும் பஞ்சம் இருந்திருக்காது. ஆனால் இவையெல்லாம் இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எடுத்து வைக்கின்ற காரியத்தில் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும். நீங்கள் செல்கின்ற பாதைகளில் மட்டும் கவனம் வைத்து கொண்டால் போதும். உதவிகள் தானாக வந்து சேரும். அதான் தானாக நடக்கக்கூடிய காரியங்கள் என்று சொல்வது. ஏனென்றால் பொதுவாக மீனராசிக்காரர்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் நேர்மறை சிந்தனையாளர். எந்த விதமான பாவ வழியிலும் சென்று விடக்கூடாது, பாவ காரியங்களுக்கு உடந்தையாக இருந்துவிடக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு. அந்த வீட்டிற்கு அதிபதி, மீனத்திற்கு அதிபதி குரு. அப்படிப்பட்ட ஒருவருக்கே இப்படிப்பட்ட சோதனைகள் இருக்கின்றது என்றால் மற்றவர்களுக்கு கேட்க வேண்டிய அவசியமில்லை. அதனால் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து நீங்கள் மீண்டு வந்து விட்டீர்கள். அதுவும் குறிப்பாக ராகு பயிற்சி அடைந்த பின்பும் மே மாதம் 11ஆம் தேதி வரை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அந்த 11ஆம் தேதிக்கு மேலே நடக்கின்ற அற்புத விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எண்ண முடியாத அளவிற்கு நல்ல உயரத்தை தந்துவிடும். ஆனால் நேர்மறையான சிந்தனைகளோடு நீங்கள் வாழ வேண்டும், உழைக்க வேண்டும். உழைப்பின் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஒரு வரவை வைத்துக்கொண்டு முன்னேற வேண்டும் என்ற ஒரு சிந்தனை உங்கள்கிட்ட இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு தொழிற்சானாதிபதியாக விளங்கக்கூடியவருமே குரு பகவான் தான். அவர் 10 குடையவனாக வருவதால் பல நீதி அரசர்கள் அந்த மீனராசிக்காரர்களாக இருப்பார்கள். பல வகையிலே ஒரு கிராமங்களிலே ஒரு பெரிய மனிதராக இருந்து நீதியை சொல்லக்கூடியவர்களும் இந்த மீனராசிக்காரர்களாக இருப்பார்கள். அதேபோல பல நில சுகாந்தார்களாக இருந்து கொண்டு பல வகையிலே ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள்.
அதே போல் பல தொழில் நிறுவனங்கள் நடத்தி பல வகையிலே முன்னேற்றத்தை கண்டு தனக்கு கீழே பெரிய ஒரு நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருப்பவர்களும் இந்த மீனராசிக்காரர்கள் நிறைய பேர் இருப்பார்கள். காரணம், அவருடைய நேர்மறையான சிந்தனை, தொழிலிலே இருக்கின்ற நேர்மை, இது தானாக அவர்களுக்கு வருவது. அது மட்டுமல்ல, இவர்கள் எந்த காரியத்தை செய்தாலும் யாராவது உதவி செய்து விடுவார்கள். மற்ற ராசிக்காரர்களுக்கு அந்த உதவியை தேடி நீங்கள் அலைய வேண்டியது இருக்கும். ஆனால் இவர்களுக்கு தானாக வந்து உதவும். ஒரு அரசு நிறுவனமே நீங்கள் நடத்துங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துவிடும். அந்த அளவுக்கு இவர்களை நம்புவார்கள். இவர்கள் நம்பி தொழிலுக்கு முதலீடு செய்வார்கள். ஏனென்றால் சொல்லக்கூடிய விஷயம், செய்யக்கூடிய விஷயம் கண்டிப்பாக நேர்மறையாக இருக்கும் என்பதால் நம்பி செய்வார்கள். அதே போல எந்த இடத்திற்கு சென்றாலும் கடன் உதவி கிடைத்துவிடும். அதனால் தொழிலே ஜெயித்து விடுவார்கள். வியாபாரங்களிலே கொடிகட்டி பறப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புத நிகழ்வுகள் எல்லாம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ஆனால் கடந்த காலம் உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியான காலமாக இருந்தது. ஏனென்றால் இந்த விஷயங்களுக்கெல்லாம் முட்டுக்கட்டை போட்டது போன்று ஒரு பாவகிரகம் வந்து உங்கள் ராசியிலே அமர்ந்து உங்களை தவறான வழிகாட்டுதல் மூலியமாக உங்களை கவனக்குறைவாக இருக்க வைத்து விட்டது. அதனால் நீங்கள் ஏற்பட்ட விளைவுதான் அது. ஆனால் இந்த தடை இப்பொழுது விலகிவிட்டது. நீங்கள் நல்ல ஒரு சூழ்நிலையிலே முன்னேற்ற பாதையை அடைந்து சொந்த வீடு வாங்குவதற்கு, சொந்த வாகனங்கள் வாங்குவதற்கு நீங்கள் அச்சாரம் போடுவீர்கள். அதற்கான ஒரு உதவிகளையும் நீங்கள் தேடுவீர்கள். கண்டிப்பாக அதுவும் கிடைக்கும். நிச்சயமாக வாழ்க்கையிலே ஒரு சாதிக்கக்கூடிய அளவிற்கு சாதித்து நீங்கள் நிலைநாட்டக்கூடிய அளவிற்கு, மற்றவர்கள் உங்களை புகழக்கூடிய அளவிற்கு நீங்கள் இந்த ராகுகதி பயிற்சியிலே நீங்கள் முன்னேறி விடுவீர்கள். அதற்கு உறுதுணையாக இருப்பது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அந்த ராகுவை பார்ப்பது. பொதுவாக ராகு கேது 12/6 வந்து அமர்ந்தாலே நீங்கள் செல்வந்தராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, எந்த ராசிக்காரலாக இருந்தாலும். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இப்பொழுது உங்கள் ராசிக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் நீங்கள் எதிரிகளை வீழ்த்தி, உங்களுக்கு பகையை வென்று, இடையூறாக இருந்தவர்களை அழித்து, தெய்வ துணையோடு நீங்கள் மேலே வரக்கூடிய ஒரு வாய்ப்பை இப்பொழுது பெற்றிருக்கின்றீர்கள். எவ்வளவு கடன் சுமை இருந்தாலும், கடந்த காலையில் நீங்கள் சென்ற தவறான பாதையினால் வந்த வினைகள் எவ்வளவு கடன் பட்டிருந்தாலும் அவைகளெல்லாம் இப்பொழுது அடைக்கப்பட்டுவிடும். தொழிலுக்காக நீங்கள் வைத்த நகைகள் பேங்கிலே வைத்து ஏலம் போகக்கூடிய அளவிலே இருந்தாலும் கூட நீங்கள் அதை மீட்டு மீண்டும் இல்லத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அளவிலே உங்களது இல்லம் இப்பொழுது நிறைவு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. காரணம், உங்களுக்கு நான் மேற்கூறியது போல எந்த வகையிலாவது உங்களுக்கு உதவி கிடைத்துவிடும், அதிலே மாற்றமே இல்லை. நீங்கள் தெரியாத ஊரிலே சென்று கண்களை நின்றாலும் கூட அங்கே ஒருவர் வந்து உங்கள் கையை பிடித்து இங்கே சென்றால் நீங்கள் இந்த வழியிலே செல்லலாம் என்பது கூட்டி சென்று விட்டு விடுவார். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இந்த மீனராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதனால் நிச்சயமாக நீங்கள் எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் உழைப்பாளிகளாக இருந்தாலும் சரி, அல்லது கடின உழைப்பின் மூலியமாக மேன்மை அடைந்தவர்களாக இருந்தாலும் சரி, பெரிய தொழில் நிறுவனம் நடத்துபவர்களாக இருந்தாலும் சரி, அரசு அதிகாரங்களில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அரசு அதிகாரிகளுக்கே உத்தரவுப்படக்கூடிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அதிலிருந்து இன்னும் ஒரு படி மேலே வருவதற்கான வாய்ப்பு தான் இப்பொழுது இருக்கிறதே தவிர கீழே வருவதற்கான வாய்ப்பு குறைவு. அதே போல நீங்கள் இதுவரை இருந்த தேவையில்லாமல் பேராசையினால் செய்த சில வினைகளால் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கு தண்டனையும் நீங்கள் பெற்றிருப்பீர்கள். அந்த தண்டனையிலிருந்து நீங்கள் மீண்டும் தொடர்ந்து வந்தால், சில இழப்புகளை நீங்கள் சந்தித்து வந்தால், நீங்கள் திருச்செந்தூர் சென்று முருகனை வழிபாடு செய்யுங்கள். அந்த முருகன் உங்களுக்கு அருள்பாலித்து உங்களை அதிலிருந்து காத்து அருள்பாலிப்பார். காரணம், குருவினுடைய ஸ்தலம் அந்த திருச்செந்தூர் முருகன் கோவில். நீங்கள் தொழிலிலே முடங்கி இருந்தாலும் சரி, தொழிலிலே நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் இருந்து பிரச்சனைகளை சந்தித்திருந்தாலும் சரி, குறிப்பாக அந்த பார்ட்னர்ஷிப்பில் இருப்பவர்களுக்கெல்லாம் கடந்த காலங்களிலே ராகு உங்கள் மீனராசியிலே இருந்திருக்கின்ற பொழுது பல பிரச்சனைகள் வந்திருக்கும். அதுக்கெல்லாம் இப்பொழுது முற்றுப்புள்ளி வைக்க தீர்வு காண வேண்டும் என்றால் நீங்கள் அந்த தெய்வ வழிபாட்டை கையில் எடுங்கள். அதற்கு நிச்சயமாக ஒரு தீர்வை எழுதி கொடுத்து விடுவார். உங்களிடத்திலிருந்து அவர்களை விலக்கி வைத்து விடுவார். அதனால் நிச்சயமாக இந்த
ராகுகேது பயிற்சி என்பது மீனராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதமாக வந்திருக்கின்றது. பட்ட அவஸ்தைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைத்திருக்கின்றது. ஒரு கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு இப்பொழுது வந்திருக்கின்றது. உழைத்தே முன்னேற ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கின்றது. படித்து முடித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கின்ற நம்ம தமிழ் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த மீனராசிக்காரர்கள் ஆசிரியர் பணிக்காகவே அதிகம் படிப்பார்கள். போதனை செய்யக்கூடிய வகையிலே அவர்கள் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள். நீதித்துறையிலே நீதி சார்ந்த விஷயங்களை நிலைநாட்டக்கூடிய ஒரு வழக்கறிஞர் தொழிலே இருப்பார்கள். அதே போல ஆலயங்களிலே மந்திரங்களை பிரயோகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆலயங்களிலே பெரிய அதிகாரிகளாக இருப்பார்கள். அதே போல பெட்டகங்களை காப்பவர்களாக இருப்பார்கள். கஜானாக்களை கையாள்பவராக இருப்பார்கள். பல நிதி சுமைகளை எப்படி தீர்ப்பது என்பதில் அறிவாளிகளாக நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஞானிகள் தான் அந்த மீனராசி சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு அதிகமாக அந்த தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தால் நீங்கள் எல்லாம் பெறப்போகின்றீர்கள். குறிப்பாக அந்த ராகுவினுடைய 12ஆம் இட பயிற்சி, கேது என்பது 6ஆம் இடத்தினுடைய பயிற்சி உங்களை வழிநடத்தி செல்லும். அதே போல முக்கியமாக இந்த 26ஆம் தேதி பெற வருகின்ற அந்த ராகுகேது 26ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை உங்களுக்கு மிகுந்த அற்புதமான யோகமான நேரம். இந்த நேரத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை, தடைப்பட்ட காரியங்களை எல்லாத்தையும் முடித்து விடுங்கள். பின்பு நீங்கள் நிதானமாக அமர்ந்து அந்த தெய்வம் தந்த அருளை பெற்று நிதானமாக நீங்கள் வழியிலே சென்று கொண்டிருங்கள். விரைவாக நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு காலம் என்பது நவம்பர் 1ஆம் தேதி வரை 2025. அதற்குள் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் முடித்தால் மிகுந்த நன்மையான விஷயங்கள் இல்லத்திலே நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பிரிந்த உறவுகள் ஒன்று கூடுவார்கள். உங்களது இல்லற துணை உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பை தந்து உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய சூழ்நிலையில் இருப்பார்கள். அதே போல திருமணமாகாமல் இருக்கின்றவர்கள் திருமண யோகங்கள் வந்து சேரும். சர்ப்பதோஷங்களால் தடைப்பட்ட பல விஷயங்கள் இப்பொழுது நிவர்த்தியாகி நல்ல வழியாக முடிந்துவிடும். இப்படி மீனராசிக்காரர்களுக்கு சொல்லிக்கொண்டே போவதற்கு நேரமில்லை, அவ்வளவு இருக்கின்றது. அதனால் எண்ணங்களை மற்றும் நேர்மறையாக வைத்து கொண்டாலே போதும், தெய்வம் உங்களை வழிநடத்திவிடும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம், வாழ்த்துக்கள்.